கிரீன்லாந்து தீவை கைப்பற்ற படைகளை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டு மீது வரி விதிக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். டென்மார்க் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி பெற்ற தீவு நாடான கிரீன்லாந்தை கைப்பற்றும் பணிகளில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈடுபட்டு வந்தார். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த டென்மார்க், பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட 8 ஐரோப்பிய நாடுகள் மீது பிப்ரவரி 1 முதல் 10% கூடுதல் வரி அமல்படுத்தப்படுவதாக டிரம்ப் மிரட்டினார். இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தவறான திசையில் செல்வதாக கடுமையாக விமர்சித்தார். மேலும் உக்ரைன் போர், கிரீன்லாந்து விவகாரம் மற்றும் கனடாவுடனான உறவு குறித்து பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்தார். ஐரோப்பா மீது தமக்கு அன்பு இருப்பதாக குறிப்பிட்ட டிரம்ப், ஆனால் அந்த கண்டம் தற்போது தன்னைத்தானே அழித்துக் கொண்டு வருவதாக கூறினார். காற்றாலைகள், குடியேற்றம் மற்றும் வர்த்தகம் ஆகிய விவகாரங்களில் ஐரோப்பிய தலைவர்களின் முன்னிலையிலேயே டிரம்ப் கடுமையாக சாடினார். டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றும் என்ற தனது கோரிக்கையை டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார். 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியிடம் 6 மணி நேரத்தில் சரணடைந்த டென்மார்க்கால் கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது என்றும் அப்போது அமெரிக்காவே அதை பாதுகாத்ததாகவும் கூறினார். மேலும் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறிய டிரம்ப், கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற நேட்டோ அனுமதிக்க வேண்டும் என்றும் அதை மறுத்தால் நினைவில் வைத்திருப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த கூட்டத்தில் பேசும்போது பல இடங்களில் கிரீன்லாந்தை ஐஸ்லாந்து என்று தவறாக டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டை டிரம்ப் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் கிரீன்லாந்து மீது வரி விதிக்கப் போவதில்லை என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். முன்னதாக டிரம்ப் பயணித்த விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டதால் 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு சுவிட்சர்லாந்து சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.